எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை ஐரோப்பா கலை தடுக்கப்பட்ட வரலாறு. லண்டனில் மிக மையமான ஓர் இடத்தில் ராய் மார்க்சம் வசிக்கிறார். அவர் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்து கையில் இருந்த பணத்துக்கு வாங்கி போட்ட இடம் அது. இன்று அது மிக மதிப்புமிக்கது. கீழே கடைகள், மேலே அவருடைய இல்லம். அவர் மனம் செய்து கொள்ளாதவர். அவருடைய முன்னாள் தோழிகளன்றி இப்பொழுது துணை எவருமில்லை. தானாகவே சமையல் செய்து கொள்கிறார். சன்னல்களில் வளர்ந்திருக்கும் செடிகளுக்கு நீரூற்றுகிறார். நாகரிகமான பிரிட்டிஷ்தனமான பிரம்மச்சாரி அறை. நிறைய ஒளிநாடாக்கள் கண்டு நான் புன்னகைத்துக் கொண்டேன். பெருசுகள் உலகம் எங்கும் ஒரே வார்ப்புதான். சேர்த்து வைத்தவற்றை விட்டுவிட மனம் இருக்காது. லண்டனின் தெருக்கள் நெரிசலானவை. நகரின் மையத்தில் கட்டிடங்கள் பொதுவாக மிக பழமையானவை, குறுகலான படிக்கட்டுகள் கொண்டவை. நகருக்கு வெளியே அமைதியான பெரிய புல்வெளிகளும் அழகிய மாளிகைகளும் உள்ளன. ஆனாலும் நகர மையத்திற்குத்தான் சந்தை மதிப்பு அதிகம். ஏனென்றால் அங்கே தங்குவதுதான் கௌரவம். நானும் அருள்மொழியும், சிரில் அலெக்ஸ் மற்றும் அவரது மனைவி சோபனாவும் அவரை பார்க்க சென்றோம். ராய் ஓகையடைந்தார். ராய் எப்பொழுதுமே குடும்பத்துடன் இருக்க விரும்புபவர். நாங்கள் ஏற்பாடு செய்த தமிழக பயணத்தின் போது அவர் விடுதிகளில் தங்க மறுத்துவிட்டார். வீடுகளில் குடும்பத்துடன் தங்கினார். எத்தனை அசௌகரியங்கள் இருந்தாலும் வெளியே போய்விட்டு வந்தால் அருணா என்று அழைத்தபடி நேராக சமையலறைக்கு வந்து அருள்மொழியுடன் பேசிக்கொண்டிருப்பார். மென்மையான நகைச்சுவை கொண்ட ராய் பெண்களிடம் பேசும்பொழுது குறும்பாக கண்களை சிமிட்டிக்கொண்டே இருப்பார். சிரில் அலெக்ஸின் மனைவி சோபனா அவருக்காக சமைத்து கொண்டு வந்த உணவை வாங்கி குளிர்பெட்டிக்குள் வைத்தார். எங்களுக்கு தேநீர் போட்டு தந்தார். ராய் சரியான பழைய பாணி பிரிட்டிஷ் சார்புகள் கொண்டவர். கிரிக்கெட் மோகம். காப்பி குடிப்பதில்லை, டீ தான். காப்பி அமெரிக்கர்கள் குடிக்கும் பானம் என்ற நக்கல் வேறு. கால்பந்து நுணுக்கமில்லாத முரட்டு ஆட்டம். இந்தியாவிற்கு பலமுறை வந்துள்ளார். இந்தியாவில் 2ஆம் வகுப்பு பெட்டிகளில் மக்களுடன் செல்வதையே விரும்புவார். நான் குளிர்சாதன பெட்டியில் பதிவு செய்தமைக்காக வருந்தினார். ரயில் பயணிகளுடன் ஓரிரு நிமிடங்கள் ஒன்று மண்ணாக ஆனார். கல்யாணமாயிற்றா என்ற கேள்விக்கு மட்டும் இந்தியாவில் பெண் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கண்களை சிமிட்டியபடி சொல்வார். பெண்கள் யாராவது கேட்டால் உங்களைப் போல்தான் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சேர்த்து கொள்வார். ராய் மார்க்சம் பிரிட்டிஷ் எழுத்தாளர். 1939 இங்கிலாந்தில் ஒர்செஸ்டரில் ஏவேஷம் என்னும் ஊரில் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தார். 1961 இன்றைய மலாவியில் உள்ள நியாஸ்லாண்டுக்கு ஒரு தேயிலை தோட்டத்தின் நிர்வாகியாக சென்றார். 1973 லண்டன் திரும்பி ஆப்பிரிக்க கலைப்பொருட்கள் மற்றும் பழைய இதழ்களுக்கான ஒரு விற்பனை நிலையத்தை தொடங்கினார். 1978 கேம்பர்வெல் கலைக்கல்லூரியில் சேர்ந்து ஒரு பழைய நூல்களை பராமரிக்கும் பணியை கற்றுக்கொண்டார். கேன்டர்பரி தேவாலயத்தில் பழைய ஆவணங்களை பராமரிக்கும் பணியை மேற்கொண்டார். லண்டன் பல்கலையில் நூல் பராமரிப்பாளராக பணியாற்றினார். 2005 ஓய்வு பெற்றார். ராயின் முதல் நூல் தேயிலையின் வரலாறு பற்றியது. இந்தியா வந்து மறைந்த கொள்ளைக்காரியான பூலந்தேவியுடன் தங்கி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். அவுட்லா, இந்தியாஸ் பேண்டிட் குயின் அண்ட் மீ, 2010. இவ்விரு நூல்களும் அவருக்கு பெரும் புகழை ஈட்டி தந்தன. ஆனாலும் அவர் பெரிதும் கவனிக்கப்பட்டது அவர் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட மாபெரும் வேலி குறித்து எழுதிய த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா என்ற நூலுக்காகத்தான். பிரிட்டிஷ் இந்தியாவின் தொடக்க நாட்களில் இந்திய நிலத்தின் மேல் அவர்களுக்கு நேரடி கட்டுப்பாடு இருக்கவில்லை. ஆகவே நிலவரி பெரிய அளவில் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இருந்த முதன்மையான வருவாய் வணிகம் மூலம் வந்தது. மன்னர்களிடம் பெற்ற கப்பமும் சுங்கமும் தான். சுங்க வருவாய் பெரும் பொருட்டு அவர்கள் உப்புக்கு வரி விதித்தனர். உப்பு இந்தியாவின் தெற்கே கடற்கரை பகுதியில் உருவாகி வண்டி பாதையினூடே வடக்கே விரிந்திருந்த கங்கை வெளிக்கும் இமயமலை பகுதிகளுக்கும் செல்ல வேண்டியிருந்தது. அன்று அரிசிக்கு நிகராக விலை உப்புக்கு இருந்தது. வெண்தங்கம் என்றே அழைக்கப்பட்டது. உப்பு வண்டிகளுக்கு சுங்கவரி விதிக்கும் பொருட்டு பிரிட்டிஷ் இந்தியாவை குறுக்கே முள் மரங்களால் நட்டு
அவற்றை இணைத்து மிகப்பெரிய வேலி ஒன்றை அமைத்தார்கள். மகாராஷ்டிராவில் பர்ஹான்பூரில் இருந்து தொடங்கி மத்திய பிரதேசம் வழியாக, உத்தரப்பிரதேசம் வழியாக, ஹரியானா வழியாக, பஞ்சாப் வழியாக, பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாணம் வழியாக கிட்டத்தட்ட காஷ்மீர் எல்லை வரை சென்று முடியும் ஒரு மாபெரும் வேலி. 12 அடி உயரமுடையது. அன்று உலகில் இருந்த மாபெரும் வேலி அதுதான். அதில் வாயில்களை அமைத்து காவலர்களை நிறுத்தி சுங்கம் வசூலித்தார்கள். ஏறத்தாழ 2500 கிலோமீட்டர் நீளம் இருந்த அந்த வேலி 1878 கிட்டத்தட்ட 14,000 காவல் நின்றார்கள். இந்த மாபெரும் அமைப்பை பற்றி இந்தியாவில் வரலாற்று ஆசிரியர்கள் எவருமே எழுதியதில்லை. இந்தியாவை பற்றிய எந்த நூலிலும் இது குறிப்பிடப்பட்டதில்லை. இதை பற்றி சுதந்திர இந்தியாவின் எந்த ஆவணத்திலும் ஒரு குறிப்பும் இல்லை. ராய் மார்க்சம் 1995 இறுதியில் லண்டனில் ஒரு பழைய புத்தகக் கடையில் மேஜர் ஜெனரல் WH ஸ்லீமான் என்ற பிரிட்டிஷ் வீரரின் நினைவு குறிப்புகளை வாங்கினார். 1893 பிரசுரிக்கப்பட்ட நூல் அது. அதில் ஸ்லீமான் இந்த மாபெரும் உயிர் வேலியை பற்றி சொல்லியிருக்கிறார். ராய் வியப்படைந்து அந்த வேலியை பற்றிய ஆவணங்களை திரட்டினார். அதற்காக பயணம் செய்தார். அப்பயணமும் அவ்வேலி குறித்த கண்டடைதலும் தான் உப்பு வேலி. தமிழில் சிரில் அலெக்ஸ் மொழிபெயர்த்துள்ளார். பிரிட்டிஷார் 1803 முதல் இந்த வேலியை உருவாக்க ஆரம்பித்தனர். படிப்படியாக இதை 1843 கட்டி முடித்தார்கள். பிரிட்டிஷார் இந்தியா மேல் முற்ற அதிகாரத்தை அடைந்து நிலவரியை ஒழுங்குபடுத்தி கடற்கரைகளை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு உப்பு வேலி தேவையில்லாமல் ஆகியது. கைவிடப்பட்டு அழிந்தது. சிலருடைய நினைவுகள் மட்டும் அதில் எஞ்சி உள்ளது. மத்திய பிரதேசத்தில் அவ்வேலியின் எச்சங்களை ராய் கண்டுபிடித்தார். அங்கே ஓர் உணவகம் உள்ளது. உலகெங்கும் இருந்து ஆய்வாளர்கள் வருகிறார்கள். ராயின் நூலில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், அந்த வேலி உண்மையிலேயே இந்தியாவுக்கு செய்த அழிவு என்ன என்று அவர் சொல்லியிருப்பதுதான். உப்பு மட்டுமல்ல, உணவு தானியமும் இந்தியாவில் வண்டிகள் வழியாக உள்நாட்டுக்குள் சென்றது. 1870களில் இந்தியாவில் வந்த மாபெரும் பஞ்சத்தில் மேற்கு பகுதியில் தேவைக்கு மேலாக உணவு தானியம் விளைந்தது. மறுபக்கம் கிழக்கில் மழை பெய்து பெரும் பஞ்சம் வந்தது. உப்பு வேலி உணவு மேற்கிலிருந்து கிழக்கே செல்ல விடாமல் தடுத்துவிட்டது. கூடவே உப்பின் விலையும் தாறுமாறாக ஏறியது. மக்கள் பட்டினியாலும் உப்பு குறைபாட்டாலும் கோடிக்கணக்கில் செத்து அழிந்தனர். அவர்களை பற்றிய முறையான கணக்குகள் கூட இன்று இல்லை. இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களை பற்றி பெரிதாக எழுதவும் இல்லை. ராயின் த தெஃப்ட் ஆஃப் இந்தியா, தி யூரோப்பியன் கான்குவெஸ்ட் ஆஃப் இந்தியா 1498 to 1765, இந்தியாவில் ஐரோப்பிய ஆதிக்கம் தொடங்கிய காலம் முதல் காலனி ஆதிக்கம் வரை நிகழ்ந்த தொடர்ச்சியான சூறையாடல்களின் பெருஞ்சித்திரத்தை அளிக்கிறது. இன்று உலகமெங்கும் வலுவடைந்துள்ள காலனிய பின்காலனிய ஆய்வுகளில் மிக முக்கியமான பாய்ச்சல் இந்த நூல். ஆகவே ஏகாதிபத்தியத்தின் நல்ல பக்கங்களை முன்னிறுத்த விழைபவர்களுக்கு எரிச்சலை ஊட்டியதும் கூட. ராயின் முதல் முக்கியமான ஒரு பார்வையை இது உருவாக்குகிறது. இந்தியா மேல் படையெடுத்து வந்த போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் நேரடியாக மானுட அழிவையும் செல்வ இழப்பையும் உருவாக்கியவர்கள். ஆனால் 2 நூற்றாண்டு கால பிரிட்டிஷ் ஆட்சியில் விளைவாக உயிரிழப்பும் பொருளிழப்பும் பற்பல மடங்கு. இந்திய பஞ்சங்களை பற்றி இந்திய ஆசிரியர்கள் குறைவாகவே எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள். ஒன்று, முதன்மை ஆவணங்கள் அனைத்தும் லண்டனில் இருந்தன என்பது. இன்னொன்று, பொதுவாக ஆங்கிலத்தில் இந்திய வரலாற்றை எழுதிய ஆசிரியர்கள் பிரிட்டிஷாரை எதிர்மறை வெளிச்சத்தில் காட்ட விரும்பியதில்லை. அது ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்களை எரிச்சலூட்டி இவர்களுக்கு கிடைக்கும் சர்வதேச கவனிப்பை இல்லாமலாக்கும். இவர்கள் தேசிய வெறியர்கள் என்று முத்திரை குற்றப்படுவார்கள். அது கல்வித்துறை முன்னேற்றங்களுக்கு மிகப்பெரிய தடை. மார்க்சிய வரலாற்று ஆசிரியர்களுக்கு எப்பொழுதுமே ஐரோப்பிய வழிபாட்டு நோக்கு உண்டு. இந்திய ஆங்கில எழுத்தாளர்கள் ஆங்கிலேய ஐரோப்பிய வாசகர்களுக்கு எரிச்சலூட்டும் எதையும் எழுத இயலாது. ஆனால்
90களுக்கு பின்பு 11ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவிலும் பின் காலனி நாடுகளிலும் உருவாக்கப்பட்ட செயற்கை பஞ்சங்களை பற்றிய ஆய்வுகள் வரத் தொடங்கின. இந்திய சூழலில் அமர்த்தியா சென் 1998 நோபல் நினைவு பரிசை பெற்ற பின் அவர் பஞ்சங்களை பற்றி எழுதிய நூல்கள் பேசப்படலாயின. தொடர்ச்சியாக கல்வித்துறை சார்ந்த ஆய்வுகள் வெளிவந்தன. 1933 தாகூரின் சாந்தி நிகேதனத்தில் பிறந்தவர் அமர்த்தியா சென். அவருடைய தாத்தா ஸ்ருதி மோகன் சென் சாந்திநிகேதத்தின் ஆசிரியராக இருந்த புகழ்மிக்க இந்து ஞான அறிஞர். இந்து ஞானம் எளிய அறிமுகம் ஸ்ருதி மோகன் சென். தமிழாக்கம் சுனில் கிருஷ்ணன். கல்கத்தா பல்கலையிலும் கேம்பிரிட்ஜிலும் பயின்ற அமர்த்தியா சென் இந்தியாவிலும் பிரிட்டனிலும் பொருளியல் ஆசிரியராக இருந்தார். ஹார்வர்ட் பல்கலையில் பொருளியல் பேராசிரியராக பணியாற்றினார். வளர்ச்சி நிலை பொருளியல் நிபுணர்களின் ஒருவராக அறியப்படுகிறார். இந்திய பஞ்சங்கள் பிரிட்டிஷ் அரசால் உருவாக்கப்பட்டவை என்று அமர்த்தியா சென் விரிவாக விளக்குகிறார். அப்பார்வை இந்தியாவில் ஒரு பெரிய தொடக்கமாக இந்திய அறிவு சூழலில் ஆழமான பாதிப்பை உருவாக்கிய நூல் மதுஸ்ரீ முகர்ஜி எழுதிய 2010 வெளிவந்த சர்ச்சில் சீக்ரெட் வார், த பிரிட்டிஷ் எம்பையர் அண்ட் தி ரிவாஞ்சிங் ஆஃப் இந்தியா டியூரிங் வேர்ல்டு வார் II. மதுஸ்ரீ முகர்ஜி வங்காளத்தில் பிறந்தவர். ஜாதவ்பூர் பல்கலையில் இயற்பியல் பட்டம் பெற்றவர். சிகாகோ பல்கலையில் இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்ற பின் கலிபோர்னியா தொழில்நுட்ப அறிவியல் நிலையத்தில் மேலதிக ஆய்வை மேற்கொண்டார். அறிவியல் பொருளியல் இதழில் தொடர்ந்து எழுதி வருகிறார். இப்பொழுது ஜெர்மனியில் பிராங்க்ஃபர்ட் நகரில் வசிக்கிறார். மதுஸ்ரீயின் நூல் பொருளியல் மாணவர்களுக்கு உரியது அல்ல, பொது வாசகர்களுக்காக எழுதப்பட்டது. ஆகவே சீண்டும் தலைப்பும் விறுவிறுப்பான நடையும் கொண்டிருந்தது. அத்துடன் உறுதியான ஆதாரங்களுடன் திட்டவட்டமான கருத்துக்களை சொன்னது. 2ஆம் உலகப் போரில் வங்கம், பீகார் போன்ற இடங்களில் நிகழ்ந்த பெரும் பஞ்சங்கள் 30 லட்சம் பேர் வரை உயிரிழந்தனர். ஏற்கனவே நிகழ்ந்த 2 மாபெரும் பஞ்சங்களில் கோடிக்கணக்கான இந்தியர்கள் உயிரிழந்த பின்னர் இப்பஞ்சம் உருவாகியது. முந்தைய பஞ்சங்களிலிருந்து அன்றைய பிரிட்டிஷ் காலனி அரசு எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதோடு மேலும் அலட்சியமான நிலைப்பாட்டையே சென்றடைந்தது. பஞ்சம் அந்த அலட்சியத்தின் விளைவு. எப்படியாவது உலகை வென்றாக வேண்டும் என்னும் கனவில் இருந்த ஏகாதிபத்தியம் பட்டினி சாவுகளை பொருட்டாக நினைக்கவில்லை. அதை போர் சாவுகளின் ஒரு பகுதியாகவே நினைத்துவிட்டது. வின்ஸ்டன் சர்ச்சில் இந்தியாவில் பஞ்சம், மக்கள் சாகிறார்கள் என்று குறை சொல்கிறார்கள். முந்தைய பஞ்சங்களில் பல லட்சம் பேர் செத்தார்கள். அப்படியென்றால் மீண்டும் சாவதற்கு எங்கிருந்து ஆட்கள் வந்தார்கள்? இந்தியர்கள் எலிகளைப் போல ஒவ்வொரு இந்தியனும் பல குழந்தைகளை பெற்று பெருக்குவார்கள் என்றார். 2ஆம் உலகப் போரில் பொருட்டு இந்தியாவிலிருந்து ஏராளமான உணவு தானியம் ஏற்றுமதியானதே பஞ்சத்திற்கான முதன்மை காரணம். அந்த ஏற்றுமதியை குறைக்க சர்ச்சில் உறுதியாக மறுத்துவிட்டார். அது சர்ச்சில் இந்திய மக்கள் மீது நிகழ்த்திய இரகசிய போர் என்பது மதுஸ்ரீ முகர்ஜியின் நூல் குற்றம் சாட்டுகிறது. பொதுவாக பொருளியல் நூல்களுக்கு இருக்கும் பற்றற்ற நடை இல்லை என்றாலும் மதுஸ்ரீ முகர்ஜியின் நூல் எவராலும் ஆதாரபூர்வமாக மறுக்க முடியாததாகவே இன்று வரை உள்ளது. கூடவே பல்லாயிரம் பேரால் படிக்கப்பட்டு பிரிட்டிஷ் கால பஞ்சங்களை பற்றி இந்திய அறிவுலகம் பேசியே ஆக வேண்டும் என்னும் நிலைமையை அது உருவாக்கியது. இன்றும் ஏராளமான நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ராயுடன் லண்டனில் உலவ செல்வது ஒரு துன்பியல் அனுபவம். அவர் அங்குள்ள பப்புகளை தவிர எதை பற்றியும் பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை. ஒவ்வொரு பப்புக்கும் தனித்தனியாக சமூக பின்புலம், பண்பாட்டு வேறுபாடுகள், அதன் விளைவாக தனித்தன்மை உண்டு என்றார். மாலையில் அன்றைய மனநிலைக்கேற்ப பப்பை தெரிவு செய்து சென்று அமர்ந்து இரவில் திரும்புவது அவருடைய வாழ்க்கை. ராய் சொன்ன பின்னர்தான் பப் என்பதை அறியும் யோகமில்லாதவனாகிய நான் செல்லும் வழியிலுள்ள மது விடுதிகளை கவனிக்க ஆரம்பித்தேன். பெரும்பாலானவற்றில் முகப்பில் சாலையோரமாகவே ஆட்கள் அமர்ந்திருந்தார்கள். அனைவருமே மிக ஓய்வான மனநிலையில் காணப்பட்டனர். கண்முன் ஒரு பீரோ, ஒயனோ, விஸ்கியோ இருக்கையில் ஓய்வாக தளர்த்தி கொள்ள வேண்டும், அர்த்தமில்லாத சின்ன பேச்சுகளை பேச வேண்டும் என அவர்கள் உளப்பழகி இருக்கிறார்கள். உண்மையில் ஐரோப்பிய நகரங்களில் நாம் காணும் பிற பகுதி வாழ்க்கை தமிழ்நாட்டில்
என்றல்ல, இந்திய நகரங்கள் எதிலும் இல்லாத ஒன்று. இந்தியாவில் நகரம் என்றாலே அங்கே வணிக நிலைகளும் அலுவலகங்களும் தொழில்முறை விடுதிகளும் உணவகங்களும் தேனீக்கூடு போல மக்கள் செறிந்து பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும். சாலைகள் அனைத்தும் நெரிசலானவை. சென்னை போன்ற நகரங்களில் பூங்காக்களோ சதுக்கங்களோ இல்லை. மெரினாவை மாபெரும் சந்தைக்கடையாக்கி வைத்திருக்கிறார்கள். ஓய்வாக மக்கள் அமர்ந்திருக்கும் ஓர் இடத்தை இங்கே எங்கும் காண முடியாது. ஏனென்றால் அதற்கென இடங்களே இல்லை. சென்னையில் நட்சத்திர விடுதிகளின் மதுக்கூடங்களை தவிர அமர்ந்து பேச இடம் எதுவும் இல்லை. ஒரு மாநகர் இப்படி இடைவெளி இல்லாமல் இருப்பது போல மூச்சு திணறவும் அனுபவம் எதுவும் இல்லை. இந்தியாவில் எந்த வெற்றிடத்தை கண்டாலும் அங்கே கட்டிடங்களை கட்டவே நம் ஆட்சியாளர்கள் துடிக்கிறார்கள். பெருநகரங்களுக்கு வெற்றிடம் நுரையீரல் போல என அவர்கள் உணர்வதில்லை. நம் நகரங்கள் உண்மையில் நகரங்களே அல்ல, மக்கள் செறிந்த கட்டிட குவியல்கள். நான் சென்னையை நாடாமல் இருப்பதற்கு முதற் காரணம் இதுவே. ஐரோப்பிய நகரங்கள் அனைத்திலுமே மிகப்பெரிய பூங்காக்கள் உள்ளன. பெரும்பாலான மையங்களில் மிகப்பெரிய நகர் சதுக்கங்கள் உள்ளன. அங்கே வண்டிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆகவே புகையும் இல்லை. சதுக்கங்களில் மக்கள் சட்டையை கழற்றிவிட்டு படுத்து வெயில் காய்வதை, புத்தகங்கள் படித்து கொண்டிருப்பதை, நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருப்பதை காணலாம். பல நகரங்களில் நகரின் மையப்பகுதியில் உள்ள தெருக்களில் வண்டிகள் அனுமதிக்கப்படுவதில்லை, மின்சாரத்தால் ஓடும் டிராம்களை தவிர. இதனால் புகையும் தூசியும் கிடையாது. எல்லா விடுதிகளுக்கும் தெரு ஓரத்தில் திறந்த வெளி உணவக அமர்விடங்கள் உள்ளன. மக்கள் சாலையோரமாக அமர்ந்து உண்ணவே விரும்புகிறார்கள். லண்டனின் சதுக்கங்கள் ஐரோப்பிய நகர்களை ஒப்பு நோக்க நெரிசலானவை. ஏனென்றால் பெரும்பாலானவை ஏற்கனவே புகழ்மிக்க சுற்றுலா மையங்களாக ஆகிவிட்டன. எங்கு பார்த்தாலும் தலைகள். ஆனால் ஐரோப்பிய உள்ளம் ஒழுங்கு என்பதை நோன்பாக கொண்டது. இன்னொருவருக்கு நாம் தொந்தரவு அளிக்கக்கூடாது என்பதிலிருந்து வரித்து கொண்டது அந்த ஒழுங்கு. எனவே கூச்சல்கள், முண்டி செல்லுதல், ஆக்கிரமித்தல் இல்லை. அத்தனை நெரிசல்களிலும் பெரும்பாலானவர்கள் தங்கள் தனியுலகில் இருக்க இயன்றது. சாலையோரங்களில் உண்பவர்களும் குடிப்பவர்களுக்கும் அச்சாலைகள் நிறைந்து பெருகுவது தெரியாதென்றே தோன்றியது. வெஸ்ட்மினிஸ்டர் நகர பகுதியிலுள்ள ட்ரஃபால்கர் ஸ்கொயர் முன்பு சேரிங் கிராஸ் என அழைக்கப்பட்டிருந்தது. 1805 பிரிட்டிஷ் கடற்படை நெப்போலியனை ஸ்பெயினில் உள்ள ட்ரஃபால்கர் கடல் முனையில் வென்றதன் நினைவாக ட்ரஃபால்கர் சதுக்கம் என்று இது பெயர் மாற்றப்பட்டுள்ளது. 13ஆம் நூற்றாண்டு முதலே இச்சதுக்கம் நகரின் மைய இடமாக இருந்திருக்கிறது. புகழ்பெற்ற சிற்பியான ஜான் நாஷ் இந்த சதுக்கத்தை சுற்றி இருக்கும் கட்டிடங்களையும் சிற்பங்களையும் புதுப்பித்து அமைத்தார். சதுக்கத்தின் மையப்பகுதியில் நெப்போலியனை வென்ற தளபதி நெல்சனின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள வெற்றி தூண் 169 அடி உயரமானது. இது 1854 வில்லியம்ஸ் ரால்டன் என்ற சிற்பியால் அமைக்கப்பட்டது. E.H. மெய்லியால் அமைக்கப்பட்ட நெல்சனின் சிலை தூணின் மீது அமைந்துள்ளது. 1867 சர் எட்வின் லாண்ட்ரிஸால் அமைக்கப்பட்ட 4 வெண்கல சிம்மங்கள் தூணை சுற்றி இருக்கின்றன. 7 டன் எடையுள்ளவை இவை. ட்ரஃபால்கர் பேரில் கைப்பற்றப்பட்ட பீரங்கிகளை உருக்கி அமைக்கப்பட்ட புடைப்பு சிற்பங்கள் அடித்தளத்தில் உள்ளன. அவற்றில் பிரிட்டிஷாரின் போர் வெற்றிகளும் வெற்றி தளபதிகளும் பொறிக்கப்பட்டுள்ளனர். வழக்கம் போல எந்த ஐரோப்பிய வரலாற்று சின்னத்திற்கும் உரிய மிக விரிவான நுணுக்கமான வரலாறு இணையத்திலும் படிக்க கிடைக்கிறது. இந்தியா முழுக்க பல்வேறு வெற்றி தூண்கள் உள்ளன. பெரும்பாலானவை ஏதேனும் ஆலயத்தின் கொடிமரங்களாக செய்து அளிக்கப்பட்டவையாக இருக்கும். உதாரணமாக, கிருஷ்ணதேவராயர் தன் தென்னாட்டு வெற்றிக்காக நிறுத்தியதன் தூண் அகோபிலம் நரசிம்மர் ஆலயத்தின் முன்னால் உள்ள கல்லாலான கொடித்தூண். அரசர்கள் ஓர் ஆலயத்திற்கு செல்வதை ஒட்டி அங்கே தூண் ஒன்றை செய்து அளிப்பது உண்டு. இந்தியாவிலுள்ள அத்தகைய தூண்களில் பழமையானது விதிஷாவில் உள்ள வாசுதேவர் ஆலயத்திற்கு கிரேக்க மன்னரின் தூதரான கிளியோட்ராஸ்
வழிபட வந்தமைக்கு ஒட்டி அளித்தது. அதன் உச்சியில் கருடன் செதுக்கப்பட்டுள்ளது. கிமு 113ஆம் ஆண்டைச் சேர்ந்தது இந்த தூண். சுங்க வம்ச மன்னராகிய பகபத்ராவின் ஆட்சியிலிருந்து இருந்தது இந்த பகுதி. இந்தியாவில் வைணவம் குறித்து கிடைக்கும் மிக பழமையான சான்றுகளில் ஒன்று இது. ஆனால் இந்தியாவில் உள்ள தூண்களில் மிக சிறந்ததாக கருதப்படுவது ராஜஸ்தானில் உள்ள சித்தூர்கர் கோட்டையில் உள்ள சமண வணிகரான ஜீஜா பாக்கேர்வாலா 12ஆம் நூற்றாண்டில் கட்டிய புகழ்மிக்க தூண்தான். சித்தூரை ராவல்குமார் சிங் ஆட்சி செய்தபோது இது கட்டப்பட்டது. சமண மதத்தின் உண்மையாக நிறுவும் பொருட்டு இது அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது ஓர் அழகான ஒற்றை சிற்பம். பூத்த மலர் மரம் போல் நோக்க நோக்க தீராதது. இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கும் இந்து நாகராபாணி கட்டிடக்கலைக்கும் இடையேயான உரையாடலின் விளைவு. இந்த வெற்றி தூண்கள் அந்நாட்டினருக்கு பெருமிதத்தை அளிக்கக்கூடும். உண்மையில் ஜனநாயக யுகத்தில் சென்றகால போர் வெற்றிகள் அப்படி ஏதும் பெருமிதத்தை அளிப்பதில்லை. பிற நாட்டிற்கு அவை வெறும் சுற்றுலா கவர்ச்சிகளே. டிராபால்கர் தூணின் பிரம்மாண்டம்தான் என்னை ஆட்கொண்டது. ஒரு அரசரை நேரில் பார்ப்பது போல பிரமிப்பும் விளக்கமும் கலந்த உணர்வு. சென்ற நூற்றாண்டில் ஒன்றென்றால் அது பணிவை உருவாக்கி இருக்கக்கூடும். இத்தகைய பெருங்கட்டிடங்கள், வெற்றி நிமிர்வுகள் சாமானியர்களை நம்மை நோக்கி அதட்டுகின்றன. நாம் நம்மை அறியாமலேயே அமர்ந்து அவர்களின் பூட்ஸுகளில் நாடாக்களை கட்டிவிடத் தொடங்குகிறோம். ஆனால் சித்தூர் புகழ்த்தூண் அந்த விளக்கத்தை உருவாக்கவில்லை. அதை நோக்கியபடி அமர்ந்திருக்கையில் உளவிரிவும் அமைதியும் உருவானது. ஏனென்றால் அது எந்த உலகியல் வெற்றியையும் அறிவிக்கவில்லை. எனக்கு ஒரு பெருங்கட்டுமானம் தெய்வத்துக்குரியதாக இருக்கையில் மட்டுமே உள்ளம் அமைதி கொண்டு அதை ஏற்க முடிகிறது. அரண்மனைகளும் வெற்றி தூண்களும் எனக்கு எதிரானவை என்றே என்னால் எண்ண முடிகிறது. ஒரு மாபெரும் சிலையை சென்றகால வீரனுடையது என்றால் அது எனக்கு பொருளிழந்த ஒன்றே. அது ஒரு தெய்வத்தினுடைய சிலை என்றால் அத்தெய்வம் என்னை நோக்குவதை உணர்வேன். 20ஆம் நூற்றாண்டில் உருவான மாபெரும் தெய்வ சிலை அமெரிக்காவின் சுதந்திர தேவி. நெல்சன் நெப்போலியன் மேல் கொன்ற வெற்றி பிரிட்டிஷ் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்புமுனை. உலகின் மீதான ஆதிக்கம் எவருக்கு என்னும் போட்டியில் பிரெஞ்சுக்காரர்களுக்கு மேல் பிரிட்டன் கொன்ற வெற்றி அது. அதுவே பிரிட்டனின் கடல் ஆதிக்கத்தை உருவாக்கியது. இந்தியா மீதான பிரிட்டனின் பிடி இறுகியதும் அதன் பின்னரே. அட்மிரல் நெல்சன் பிரிட்டிஷ் வீரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார். பிரிட்டிஷ் பேரரசின் சோதனையான காலம் நெப்போலியனுடைய போர்களின் காலகட்டம். அப்பொழுது நெப்போலியனை எதிர்த்து வென்றவர் நெல்சன். நெல்சன் போர் முனையில் பலமுறை காயப்பட்டிருக்கிறார். ஒரு கண்ணையும் கையையும் இழந்த பிறகு தளராமல் களத்தில் இருந்தார். இயற்கையின் அடிப்படை சக்தியின் மானுட வெளிப்பாடு என கதே வர்ணித்த நெப்போலியனை டிராபால்கர் போரில் வென்றுதான் மடிந்தார். இன்றும் பிரிட்டனில் மிக நினைவு கூறப்படும் மனிதராக நெல்சன் இருக்கிறார். நெல்சனை அடிக்கடி நினைவு கூர்ந்த தலைவர் வின்ஸ்டன் சர்ச்சில். பிரிட்டன் உலகை ஆளும் பேரரசாக உயர்ந்து தொழிற்புரட்சி உச்சத்தை அடைந்து புதிய பொருளியல் விசைகள் உருவாகி வந்து குடியாட்சி கருத்துகளும் தனிமனித விடுதலையும் சார்ந்த விழுமியங்களும் வலுப்பெற்று பேரரசின் வெற்றி முழக்கங்களுக்கு அடியில் எளியவர்களின் அவநம்பிக்கைகள் திரண்ட 20ஆம் நூற்றாண்டில் பிரிட்டனை ஆட்சி செய்தவர் சர்ச்சில். ஆனால் நெல்சனின் அதே பேரரசு கனவை அவரும் கொண்டிருந்தார். நெல்சன் முன்வைத்த வீர விழுமியங்களை மீண்டும் எழுப்பி நிலைநாட்ட முயன்றார். 2ஆம் உலகப்போர் அவருக்கான வாய்ப்பை அமைத்து கொடுத்தது. உலகப்போரில் மிகப்பெரிய இழப்புகளுடன் பிரிட்டன் வென்றதற்கு சர்ச்சிலின் இராணுவ நுட்பம் அறிந்த தலைமையும் அவருடைய ஓங்கி ஒலித்த குரலும் முக்கியமான காரணம். ஆனால் போருக்கு பின் பிரிட்டன் தன் நிலப்பிரபுத்துவ கால சுமைகளை இறக்கி வைக்க முடிவு செய்தது. சர்ச்சில் பதவி இழந்தார். சர் வின்ஸ்டன்
லியோனார்ட் ஸ்பென்சர் சர்ச்சில் 1874 முதல் 1965 வரை அடிப்படையில் ஒரு இராணுவ வீரர், பேச்சாளர், எழுத்தாளர், அரசியல்வாதி போன்ற முகங்களெல்லாம் அதற்கு மேல் அமைந்தவையே. பிரிட்டனை பற்றி, உலகைப் பற்றி, எளிய மக்களைப் பற்றி அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் இராணுவ அதிகாரிக்கு உரியவை. வின்ஸ்டன் சர்ச்சில் ஸ்பென்சர் குலத்தின் கிளை வழியான மார்ல்பரோ டியூக்குகளின் குடும்பத்தை பிறந்தவர். சர்ச்சிலின் தந்தை ராண்டால்ஃப் சர்ச்சில் பிரபு, தாய் ஜெனி ஜெரோம் அமெரிக்க செல்வந்தர் லியோனார்ட் ஜெரோம் என்பவரின் மகள். இளமையிலேயே பிரபுக்களுக்கு உரிய முறையில் குடும்பத்துடன் தொடர்பில்லாமல் கல்வி நிலையங்களில் வளர்ந்தார். அரசியலில் ஈடுபட்டு பிரிட்டிஷ் பிரதமரான சர்ச்சில் இனவாத வெறுப்பு அரசியலை பிரிட்டிஷ் தேசியவாத பெருமிதத்துடன் கலந்து ஆக்ரோஷமாக பேசுவதில் புகழ்பெற்றவர். ஒரு வகையில் ஹிட்லரின் பிரிட்டிஷ் வடிவம் அவர். ஹிட்லரை போலவே தம் இன உலகை ஆள வேண்டும் பொறுப்பும் தகுதியும் உண்டு என்று நம்பினார். காந்தியை அரை நிர்வாண பக்ரி என்றமைக்காக இன்றும் இந்தியர்களால் நினைவு கூறப்படுகிறார். சமீபத்தில் ராய் மார்க்சமின் நூல் லண்டனில் வெளியிடப்பட்டமையை ஒட்டி நடந்த நிகழ்ச்சியில் சர்ச்சிலை ஹிட்லரின் இன்னொரு வடிவம் என இந்திய எழுத்தாளரும் அரசியல்வாதியுமான சசி தரூர் குறிப்பிட்டது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. மேற்குலகுக்கு ஹிட்லரை போரில் வென்றவர் என்பதனால் சர்ச்சில் ஒரு கதாநாயகன். சோவியத் ரஷ்யாவின் இறுதி நாட்கள் வரை அதே காரணத்துக்காக ஸ்டாலினும் கதாநாயகனாக கருதப்படுகிறார். மேற்குலகை வழிபடுபவர்களுக்கும் சர்ச்சில் அவ்வாறு தோன்றக்கூடும். ஆனால் கராரான வரலாற்று நோக்கில் நவீன ஜனநாயக எண்ணங்கள் அற்ற பிரிட்டிஷ் இனவரி நோக்கு கொண்ட, வேண்டுமென்றே லட்சக்கணக்கான இந்தியர்களின் இறப்புக்கு காரணமாக இருந்து அதற்காக எள்ளளவும் வருத்தப்படாத சர்ச்சிலுக்கு ஹிட்லர் சென்றமைந்த அதே வரலாற்று வரிசைதான் இடம். வரலாறு அத்திசையை நோக்கி செல்வதை தடுக்க இயலாது. லண்டனின் பாராளுமன்ற சதுக்கம் அங்கிருந்து சிலைகளுக்கான புகழ் பெற்றது. நாங்கள் பல இடங்களில் நடந்து களைத்து அங்கே செல்லும் பொழுது அந்தி. ஆனால் லண்டனில் அது கோடை காலம் என்பதால் வெளிச்சம் இருந்தது. மத்திய லண்டனில் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனை அருகே உள்ளது இந்த சதுக்கம். முக்கியமான ஒரு சுற்றுலா மையம் வெஸ்ட்மினிஸ்டர் அபே. லண்டன் பாராளுமன்றம், லண்டன் தலைமை நீதிமன்றம் ஆகியவை இதற்கு சுற்றி உள்ளன. 1868 இச்சதுக்கம் அமைக்கப்பட்டது. பொதுவாக இது பிரிட்டனின் அரசியல் நடவடிக்கைகளின் மையம். இச்சதுக்கத்தின் மையமாக சுவாரஸ்யம் இங்கே நிகழும் அரசியல் போராட்டங்கள். சின்ன சின்ன கூடாரங்கள், தட்டிகள் வைத்து வெவ்வேறு அரசியல் குழுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். சேசன்யாவுக்கு நீதி கோரி முஸ்லிம்கள் ஒரு புகைப்பட கண்காட்சி, செர்பியர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்றது இன்னொரு தரப்பு, தன் பாலின மனம் அனுமதிக்க வேண்டும் என்றது ஒரு சிறு குழு. இங்கே 2014 அனுமதிக்கப்பட்டு விட்டதே என்று பார்த்தால் அவர்கள் கூறுவது துருக்கியில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது. வழக்கம் போல திபெத்துக்கான தன்னாட்சி உரிமை கோரி ஒரு தட்டி முன்பு திபெத்திய பாரம்பரிய உடையில் சிலர் நின்று துண்டு பிரசுரம் அளித்தனர். 1995 6 வயதில் சீக்கியர்களால் கடத்தப்பட்டு இன்று எங்கிருக்கிறார் என்று தெரியாத 11வது பஞ்சன் லாமாவின் இளமையான பதைபதைத்து நிறைந்த புகைப்பட முகம். பாராளுமன்ற சதுக்கத்தில் உள்ள சிலைகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வது ஒரு சுற்றுலா சடங்கு. அங்கிருந்த ஜப்பானிய சுற்றுலா பயணிகளுக்கு பெரும்பாலானவர்கள் எவரென்றே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனக்கே கூட பெரும்பாலானவர்களை தெரியாது. டேவிட் லியாட் ஜார்ஜ், ஹென்றி ஜான் டெம்பிள், எட்வர்ட் ஸ்மித், ஸ்டேன்லி, ராபர்ட் ஃபீல் ஆகியோர் பிரிட்டிஷ் பிரதமர்களாக இருந்திருக்கிறார்கள். என் நினைவில் அப்பெயர்கள் எதையும் கண்டதில்லை. ஆனால் பெஞ்சமின் ட்ரெஸ்லி இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அடிக்கடி காதில் விழும் பெயர். பிரிட்டிஷ் பழமைவாத கட்சியின் தலைவராக இருமுறை பிரதமர் பதவியில் இருந்தார். 1868 முதல் 1880 வரை
இவர் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த காலகட்டத்தில்தான் இரண்டாவது பெரும் பஞ்சத்தால் இந்தியா கிட்டத்தட்ட அழிந்தது. பாராளுமன்றத்தில் ஜனநாயகவாதிகள் இந்தியாவை காக்க வேண்டும் என்று கோரி கண்ணீருடன் மன்றாடியதை அலட்சியமாக கடந்து செல்ல அவருடைய பழமைவாதமும் இன மேட்டிமை நோக்கும் காரணமாக அமைந்தது. இந்தியாவில் சர்ச்சிலுக்கு இணையாக வெறுக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியாளர் ட்ரெஸ்ரேலி சிலையாக நின்றிருந்த இன்னொருவர் ஜான் ஸ்மட்ஸ். காந்தியின் சுயசரிதையில் வரும் பெயர். தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் ஆட்சியில் பிரதமராக இருந்தவர். பேயர் போரில் முதன்மை பங்கெடுத்தவர். காந்தி ஜான் ஸ்மட்ஸை பற்றி 2 வகையாக குறிப்பிடுகிறார். முதலில் ஸ்மட்ஸ் நேர்மையான நாணயமான அரசியல்வாதி என்று சொல்லும் காந்தி, பல்வேறு பேச்சுவார்த்தைகள் மற்றும் அரசியல் உரையாடல்களுக்கு பின் ஸ்மட்ஸ் வழக்கமாக தந்திரம் கொண்ட பிரிட்டிஷ் ஆட்சியாளர், இனவெறி நோக்கு கொண்டவர் என்கிறார். 1914 ஜான் ஸ்மட்ஸுக்கு காந்தி சிறையில் தன் கையால் தைத்த ஒரு தோல் செருப்பை பரிசாக அளித்ததை காந்தி சத்திய சோதனையில் குறிப்பிடுகிறார். காந்தியின் 70வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட பொழுது ஸ்மட்ஸ் அதை ஒரு குறிப்புடன் திருப்பி அனுப்பினார். நான் இதை ஒரு கோடை காலத்தில் அணிந்தேன். ஆனால் ஒரு மாமனிதரின் கையால் உருவாக்கப்பட்ட இதை அணியும் தகுதி எனக்கில்லை. அச்செருப்பு இப்பொழுது ஆப்பிரிக்காவில் டிஸ்ஸாங் நேஷனல் மியூசியம் ஆஃப் கல்ச்சர் ஹிஸ்டரி என்ற இடத்தில் அருப்பொருளாக உள்ளது. காந்தி மேல் ஸ்மட்ஸ் கொண்ட மதிப்பு உண்மையானது. ஆனால் இந்தியர்களுக்கான மனித உரிமைகளை அளிப்பதிலும் முழுமையான நிறவெறி போக்குடனேயே ஸ்மட்ஸ் நடந்து கொண்டார். அதை புரிந்து கொள்வது மிக எளிது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களில் ஒட்டுமொத்த பொது குணமும் இனவாதமும் ஈவிரிக்கமட்ட சுரண்டலும். தனி மனிதர்களாக அவர்கள் செய்நேர்த்தி, பண்பு, மென்மையான நடத்தை மற்றும் கலை ஆர்வம் கொண்டவர்கள். இந்த முரண்பாட்டை காந்தி ஸ்மட்ஸுக்கான பழக்கம் வழியாகவே கண்டடைந்தார். பின்னர் அவர் பிரிட்டிஷ் உயர் பதவியினரை இயல்பாக கையாள இந்த அனுபவம் கை கொடுத்தது. பிரிட்டிஷ் காலனியாதிக்கத்தை இந்த இரட்டை பண்பை உணராமல் எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. மானுடம் கண்ட மோசமான நிறவெறி அரசை நடத்திய ஸ்மட்ஸ் ஒரு சிந்தனையாளர், தத்துவவாதி. ஸ்மட்ஸ் முதல் உலகப் போருக்கு பின் உலக ஒற்றுமைக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்னும் அமைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். அது பிற்கால ஐக்கிய நாடுகள் சபை உருவாவதற்கு முன்னோடியான அமைப்பு. இந்த இரட்டை நிலைக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் 1829 முதல் 1912 வரை. இன்று அவர் வரலாற்றில் வாழ்வது இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர். ஒரு வகையில் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்டவர் என்ற வகையில் இந்தியர்களுக்கு இந்திய நிர்வாகத்தில் உள்ள உரிமைகளை பெற்றுத்தரும் பொருட்டு அவர் 1885 இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவினார். இந்திய பறவையியலின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். இந்தியாவில் இருந்த காலம் முழுக்க இந்திய பறவைகளை கவனித்து பல்லாயிரக்கணக்கான மாதிரிகளை சேகரித்தார். அவற்றின் சிறகுகளையும் வடிவங்களையும் கவனித்து வரைந்து இயல்புகளை குறித்து வைத்தார். ஸ்ட்ரே ஃபெதர்ஸ் என்னும் பறவை ஆய்விதழை நடத்தினார். இன்னொரு பக்கமும் உண்டு. இந்தியாவின் பேரழிவை உருவாக்கிய உப்பு வேலியை 1867 முதல் 1870 வரையில் தன் பணிக்காலத்தில் முழுமையாக நிறுவி அதன் நிர்வாகத்தை ஒருங்கிணைத்தார் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். பாராளுமன்ற சதுக்கத்தில் உள்ள சிலைகளில் அதிகாரத்தில் இல்லாதவரான பிரிட்டிஷ்காரர் என்றால் அது மில்லிசென்ட் ஃபாசெட். இங்குள்ள ஒரே பெண் சிலை இது. பெண்ணிய நூல்களில் இப்பெயரை கேள்விப்பட்டிருக்கலாம். பிரிட்டனின் பெண்ணுரிமைக்கான போராடியவர் மில்லிசென்ட் 1847 முதல் 1929 வரை. மில்லி வழக்கமான புரட்சிக்காரர் அல்ல. பெண்களின் கல்வி உரிமை, அரசியல் பங்கேற்பு உரிமை ஆகியவற்றை இலக்காக்கியவர். பிரஃபோர்ட் கல்லூரியின் ஆளுநராக பணியாற்றியவர். 1875 கேம்பிரிட்ஜ் நியூஹாம் கல்லூரியின் நிறுவனங்களில் ஒருவராக இருந்தார். பிரிட்டிஷ் அல்லாதவர்கள் மேலும் ஆர்வமூட்டுபவர்கள். ஆப்ரஹாம் லிங்கன் சிலை அங்கிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நெல்சன் மண்டேலா
காந்தி இருவரின் சிலைகளும் வியப்பூட்டுபவை. இருவரும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி வென்றவர்கள். நெல்சனின் சிலை போல வெற்றி சிலைகள் வைக்கும் மரபிலிருந்து பிரிட்டிஷ் மனநிலை மெல்ல முன்னகர்ந்து நெல்சன் மண்டேலா போல தங்களை வென்றவர்களையும் சிலை வைத்திருக்கிறது. மிகச் சாதாரணமானதாக இது தோன்றலாம். ஆனால் மிக மிக மெல்லத்தான் இந்த சமூக மாற்றம் உருவாகும். நீண்ட கருத்து போராட்டம், அதன் நீட்சியாக அரசாடல்கள் இதற்கு தேவைப்படும். நெல்சன் மண்டேலாவின் சிலை அழகியது. நெல்சன் மண்டேலா உயிருடன் இருக்கையிலேயே இச்சிலைக்கான பணி தொடங்கப்பட்டது. பிரிட்டிஷ் பாராளுமன்ற வாசலில் ஒரு கருப்பினத்தானுக்கு சிலை வைப்பது தேவைதான் என நெல்சன் மண்டேலா அதற்கு அனுமதி அளித்தார். தென்னாப்பிரிக்க அரசியல்வாதியும் இனவெறி எதிர்ப்பு போராளியுமான டொனால்டு வுட்ஸ் இந்த சிலையை நிறுவ வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். அவருடைய மறைவுக்கு பின் அவருடைய மனைவி திரைப்பட ஆளுமையான ரிச்சர்ட் அடன்பரோ இணைந்து எடுத்த முயற்சியால் இச்சிலை 2007 நிறுவப்பட்டது. இயால் வால்டர்ஸ் என்ற சிற்பியால் உருவாக்கப்பட்டது. நெல்சன் மண்டேலாவின் சிலை அருகே நின்று பேசிக்கொண்டிருக்கையில் 2 தகவல்களை குறிப்பிட்டேன். ஒன்று, இந்தியாவிலுள்ள அசட்டு இடதுசாரி தரப்பு ஒன்று உண்டு. உலகப்போல் உருவாகிய நெருக்கடிகள் காரணமாக தானாகவே பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை விட்டு விலகி சென்றார்கள் என்றும், அதில் காந்திக்கும் நேருக்கும் பெரிய பங்கு இல்லை என்றும், அது வெறும் வரலாற்று விளைவு மட்டுமே என்றும் அவர்கள் வாதிட்டார்கள். தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டிஷ்காரர்கள் மறைமுக ஆட்சியான வெள்ளையர்களின் இனவெறி அரசு 1994 வரை வெவ்வேறு அடையாளங்களுடன் வெவ்வேறு இரகசிய ஆதரவர்களுடன் நீடித்தது. இன்னொன்று, உலக ஜனநாயகத்தின் மடித்தொட்டிலான பிரிட்டன் 1995 வரை தென்னாப்பிரிக்க அரசின் வெளிப்படையான இனவெறியை நுட்பமாக பசப்பு சொற்களுடன் ஆதரித்தது. பிரிட்டிஷ் பிரதமரான மார்கரெட் தாட்சர் 22 காலம் இனவெறிகளின் சிறையில் இருந்த நெல்சன் மண்டேலாவை தீவிரவாதி, சமூக விரோதி என்ற கருத்து தெரிவித்தார். பிரிட்டனில் ஜனநாயகவாதிகள் ஆப்பிரிக்காவின் இன ஒடுக்குமுறை அரசுக்கு எதிராக கடுமையாக போராடினாலும் கூட பிரிட்டனில் தொடர்ச்சியாக தென்னாப்பிரிக்க இனவெறி அரசுக்கு ஆதரவு இருந்து கொண்டேதான் இருந்தது. நெடுங்காலம் ஆகவில்லை. அந்த உணர்வுகள் முற்றாக மறைவதும் இல்லை. நெல்சன் மண்டேலாவுக்கு சிலை வைக்கப்பட்ட போதிலும் 8 ஆண்டுகள் கழித்துதான் பாராளுமன்ற சதுக்கத்தில் காந்தியின் சிலை நிறுவப்பட்டது. 1931 காந்தி பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மக்டானல்டில் அலுவலகத்தின் முன்பு நின்றிருக்கும் ஒரு புகைப்படத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட சிலை இது. பிலிப் ஜாக்சன் என்ற சிற்பி மண்டேலா சிலை அங்கே கை வைக்கப்பட்டதன் பின்னர்தான் காந்தி சிலை வேண்டும் என்ற எண்ணமே எழுந்திருக்கிறது. 2015 இந்திய நிதியமைச்சர் அருண் ஜெட்லி இதை திறந்து வைத்தார். பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். மற்ற சிலைகள் போலவே உயர்ந்த பீடத்தில் நிமிர்ந்த நோக்குடன் நிற்காமல் தரைமட்டத்தில் இயல்பாக நின்றிருந்தார் காந்தி. தோழரை போல நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ள வசதியாக. காந்தி சிலைக்கு நேர் மறுமுனையில் நின்றிருந்தது வின்ஸ்டன் சர்ச்சிலின் சிலை. இவ்வோர் ராபர்ட் ஜோன்ஸ் வடிவமைத்த சிலை. சர்ச்சில் அவருக்கு பாராளுமன்ற சதுக்கத்தில் ஒரு சிலை வைக்கப்பட வேண்டும் என்று விரும்பிமையால் 1950 உருவாக்கப்பட்ட சிலை அது. 1973 திறந்து வைக்கப்பட்டது. இத்தாலிய சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலினியின் சாயல் இந்த சிலைக்கு உள்ளதாக சொல்லப்படுகிறது. சர்ச்சிலின் ஆவணமும் நிமிர்வும் கலந்த உடல் மொழியும் கொண்ட சிலை அது. பிரிட்டனின் அன்றைய அறச்சிக்கலை எப்பொழுதும் அதன் பண்பாட்டில் இருந்து வந்த இரட்டை நிலையையும் காட்டும் இடம் இந்த சதுக்கம். எந்த நாட்டை போலவும் பிரிட்டன் அதன் கடந்த கால பெருமைகளை தேசிய அடையாளமாக தூக்கி பிடிக்கிறது. அது நெல்சன் தன் தலைக்கு மேல் கொடி போல ஏந்தி நின்றிருக்கிறது. மறுபக்கம் நவீன ஜனநாயக பண்புகளை அது ஏற்று பேணியாக வேண்டியுள்ளது. அதன் சென்றகால நாயகர்கள் பலர் ஏகாதிபத்தியத்தின் படைப்பாளிகள், காவலர்கள். ஆகவே அவர்களை போற்றி அதை சமன் செய்ய அவர்களை எதிர்த்தவர்களையும் போற்ற வேண்டி இருக்கிறது.
இச்சிலைகள் வழியாக செல்லும் பொழுது நாம் அறிந்த வரலாற்று அடுக்குகளை வெவ்வேறு கைவந்து கலைத்து அமைத்தது போல திகைப்பு ஏற்படுத்துகிறது. காந்தியும் டிஸ்ரேலியும் சர்ச்சிலும் ஒரே நிரையில் நிற்கும் வரலாறு. ஸ்மட்ஸும் மண்டேலாவும் அருகருகே நிலை கொள்ளும் வரலாறு. அவர்கள் சிலைகளில் இருந்து உயிர் கொண்டால் என்ன செய்வார்கள்? திகைப்பார்கள், ஒரு கணம் குழம்புவார்கள். அவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அல்லது பிரிட்டிஷ் பண்புகளால் ஆனவர்கள் ஆதலால் ஒருவரோடு ஒருவர் மென்மையாக முகமன் உரைத்து வணங்கி சம்பிரதாயமாக கைக்குலுக்கல்களுடன் பிரிந்து செல்வார்கள். மீண்டும் சிலையாக பின்பு எங்கோ இருந்து வெடித்து சிரிப்பார்கள். கட்டுரை தொடரும்.